பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், கர்த்தர் கிருபையாய் நம்மளை இந்த வருஷம் தொடங்கி 4 மாதம் கிருபையாய் கர்த்தருடைய கரம் நம்ம ஒவ்வொருவர் மேலே இருந்தது. நம்ம ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். அப்படி தானே குட்டீஸ்? நல்ல எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய எல்லா கடினமான உழைப்புக்கு நல்ல மதிப்பெண்களை எடுக்கும்படி, மேல் வகுப்புக்கு கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். பயப்பட வேண்டாம் குட்டீஸ், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையினால் சொன்னதை நமக்கு கரத்தினால் நிறைவேற்றி கொடுக்கிறவர். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு சிறிய ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டியோடு இணைந்து கொள்ளுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வேலை. பிதாவாகிய தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை இந்நாளிலும் நடத்த போகிறீர். அப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிறது போல எங்களை அவ்வளவாய் சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல ஞான அறிவோடும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடும் கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாங்கள் நடந்து வரும்படி எங்களுக்கு இந்த 4 மாத கால அளவாக எங்களுக்கு கிருபையாய் நீர் ஆண்டவரே கூடவே இருந்து நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ப்ரோக்ராமை பார்ப்பது நிமித்தமாய் எங்கள் ஆவிலும் எங்கள் ஆத்மா சரீரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே பாடல்களினாலும் எங்களை நீர் பலப்படுத்துகிற ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே பெரியவர்கள் பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். எங்களை நீங்கள் உருவாக்குங்க. உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசித்திட இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்நாளிலும் இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எங்கள் ஒவ்வொரு மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், ஜெபத்தோட ப்ரோக்ராம் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பாடல் மூலமாக, தாட் ஃபார் த டே மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி சண்டே கிட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ரைஸஸ் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாம் முழங்கால் படிட்டீங்களா? இப்போது நம்ம ப்ரைஸஸ் பண்ணலாம். கண்ணு மூடி அக்காவோட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆண்டவர் துதிக்கணும்னு தோணுதோ அப்படி ப்ரைஸஸ் பண்ணுங்கள். எஸ் அப்பா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே செலுத்திக்கிறோம். அப்பா, இந்த நாளையோ எங்களுக்கு காண செய்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா, இந்த வருஷத்துலேயும் எஸ்அப்பா இந்த 4 மாதத்தை காண கிருபை கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த 4 மாதத்துலேயும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு காண செய்தீங்களே அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா, இந்த வருடத்தோட ஆண்டவரே 4 மந்த்ஸை கிடைக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த 4 மாதங்களும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம். படிக்க எங்களுக்கு நல்ல கிருபை கொடுத்துருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே
நிறைய பேர் நாங்கள் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்க போகிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எழுதுறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எழுதும் பொழுது ஏசப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற ரிசல்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த லீவ் டேஸை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கீங்களா, அதற்காக உமக்கு நன்றி. நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்கீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடன்பிறப்புகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல சிப்ளிங்ஸை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களோட ஆண்டவரே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத எங்களுக்கு இந்த நாட்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறீங்க அப்பா. இந்த வெயில்னாலே எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே பலவீனம் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரை கண்மணி போல் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் நிறைய இடங்களுக்கு சென்று வந்தோம் அப்பா. எல்லா இடத்துலையும் உங்கள் பாதுகாப்பு இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்களே எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, பராமரித்தீங்க, நீங்கள் எங்களை கேர் எடுத்துக்கிட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி எங்களை பார்த்துப்பாங்களோ அதே போல் ஏசப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எந்த ஒரு தீமையான காரியங்கள் எதுவும் எங்களை தாக்காதபடி ஏசப்பா நீங்களே எங்களை பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆண்டவரே இறுதி நாட்கள் நிற்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்களே நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இது வரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் காத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் ப்ரைஸஸ் பண்ணிங்களா? சரி, இன்றைக்கி என்ன தாட் ஃபார் த டே அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நான் அந்த வசனத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிடுவீங்க. சரி, அந்த வசனத்தை என் கூட சேர்ந்து பைபிள் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இல்லையா, ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்களா? தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:15. இதுதான் இந்த மந்தோட தாட் ஃபார் த டே. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறீங்க, அப்புறம் ஆக்ஷன் சாங் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆண்டவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வசனங்கள், என்னென்ன வாக்கு தத்துவம் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு வேர்டு மூலமாக, பைபிளில் இருக்க வசனம் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் செஞ்சு முடிப்பாங்க. அதாவது வேர்டில் மட்டும் பேசிட்டு மட்டும் விற்றவர் கிடையாது நம்ம ஆண்டவர். த்ரூ ஆக்ஷன், அதாவது அவருடைய ஆக்ஷன், அவருடைய செய்கை மூலமாக நமக்கு அது கிடைக்கிறது மூலமாக ஆண்டவர் அதை நமக்கு செஞ்சு முடிப்பார். நான் கண்டிப்பாக நான் செய்வேன், உனக்கு நான் சொன்னதை ஐ வில் டூ த்ரூ மை ஆக்ஷன். வேர்ட்னால மாத்திரம் இல்லை, த்ரூ மை ஆக்ஷன்னாலேயும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற இந்த வசனத்தோட அர்த்தம். உங்கள் ஃபேமிலிஸ்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, நிறைய விஷயம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, நிறைய வார்த்தை சொல்லியிருப்பாங்களே, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அப்படி தானே? ஸோ இப்போ கூட நீங்கள் எதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஏசப்பா சொன்னாங்களே இந்த வசனத்தை, இதை செய்வேன்னு சொன்னாங்களே, இதை தருவேன்னு சொன்னாங்களேன்னு எதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, எப்படி உங்களுக்கு பாஸ்டில் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களோ, அது போல் ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் த்ரூ இஸ் ஆக்ஷன் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு முடிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அக்காங்கெல்லாம் ஆக்ஷன் சாங்கும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன ஆக்ஷன் சாங் அப்படின்னு பார்த்துட்டு பாடிட்டு ஆடவும் போகிறோம். ஓகேவா? ஓவர் டு ஆக்ஷன் சாங்.
கற்றுக்கொள். சிலந்தியை நோக்கி பார், விடாமுயற்சியை கற்றுக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா. உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்கள் மூடுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா கொடுத்த ப்ரேயர் பண்ண காரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அப்பா வெக்கேஷனை போகிற ஒரு பிள்ளைங்களும் காரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த வெயில்னால. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அப்போ உங்கள் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன் தகப்பனே. சிறு பிள்ளைங்க மேலே அப்போ நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவே ஒரு பிள்ளையும் கரத்தில் விட்டு கொடுக்குறேன் தகப்பனே. அப்போ வரவில்லை அப்போ நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு சிறு பிள்ளைங்களுக்கு பலவீனமோ சோர்வு எதுவுமே இருக்கக்கூடாது தகப்பனே. அப்போ நல்ல சுகபலத்தோடு போயிட்டு வர கிருபை செய்யுங்கப்பா. அப்போ ஒரு பிள்ளைங்களும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, விட்டு கொடுக்குறேன் தகப்பனே. அப்போ நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ உங்கள் சிறகு நிழல்னால ஒரு பிள்ளைங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்போ வெயில் அப்போ வெளியே போகும்போது வரும்போது ட்ராவல் டைமில் அப்போ நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்போ இந்த வெயிலை தகப்பனே அப்போ கம்மி பண்ணுங்க, கிருபை செய்வீராக தகப்பனே. வெயில்னால எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு டிசீஸோ எந்த ஒரு பாதிப்பு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யேசு அது மட்டும் இல்லாமப்பா ரிசல்ட்டுக்காக எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்க ஒரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்போ அவங்க டிப்ரெஸ் ஆகாதபடி அப்போ அவங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இப்போ மனசில் எந்த ஒரு பலவீனமும் வந்துடாதபடி அப்போ தகப்பனே அப்போ கிருபை செய்வீராக தகப்பனே. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்போ ஒரு பிள்ளைங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த ரிசல்ட்னால தகப்பனே எந்த பிள்ளைங்களும் டிப்ரெஸ் ஆகாத பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
அப்போ எழுதின ஒரு பிள்ளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்போ எழுதுகிற பிள்ளைங்க தகப்பனே நல்ல மார்க் வாங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே அந்த பிள்ளைங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அப்போது யாரும் ஏசப்பி நல்ல மார்க் வாங்கி தகப்பனே நெக்ஸ்ட் கிளாஸ் போக கிருபை செய்யுங்க தகப்பனே அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ தகப்பனே ஞானம் தாங்க தகப்பனே. எக்ஸாம் எழுதுனதும் கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. அந்த பேப்பரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எந்த ஒரு பிள்ளைங்களும் ஃபெயில் ஆகிறதபடி பாஸ் ஆக கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் தயவுள்ள கரம் அப்போ அந்த பிள்ளைங்க மேலே இருப்பதாகப்பா. அப்போ அந்த பிள்ளைங்க எழுதுகிற பேப்பர்லாம் கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஏசு உங்கள் கரத்தில் தரும் தகப்பனே. அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொடுங்கப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் போக அந்த பிள்ளைங்களுக்கு ஞான அறிவு அதுக்கேற்ற கிருபை பலம் தாங்கப்பா. அடுத்த வருஷம் தகப்பனே எந்த ஒரு பலவீனமோ சோர்வு இருக்காதபடி கிருபை செய்யுங்கப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் போக ஞான அறிவு தந்து உதவி செய்யுங்க தகப்பனே. அப்போ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எல்லா பிள்ளைங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நல்ல சுகம் நல்ல ஒரு பலனுள்ள ஆவியை தந்து ஆசீர்வதிங்கப்பா ஒரு பிள்ளைங்களும். அப்போ இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்போ நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வா அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஜெயிக்கிறேன் நல்ல ஆமென். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். எல்லோரும் ரொம்ப ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோடைய தீம் வேர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் தான் 1 ராஜாக்கள் 8:15. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று ஆண்டவர் வந்துட்டு நமக்கு இந்த மாதத்தில் நம்ம சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருந்தார் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து காட் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா இஸ் அ காட் ஆஃப் ப்ராமிஸ், காட் ஆஃப் கவர்னன்ட் அண்ட் காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ உடன்படிக்கையின் தேவன், உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவன். ஸோ இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். ஸோ நம்மளுடைய வேதத்திலே நம்ம பார்த்தோன்னா அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றிருக்கார். நிறைவேற்றாமல் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் வேதம் சொல்லியிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். ஏன்னா ஏசாயா 55 அதிகாரத்தில் கூட ஒரு வார்த்தை வசனம் இருக்குது. அவரிடத்துலேருந்து புறப்படுகிற வசனம் அது வந்துட்டு அவர் விரும்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்காமல் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது நிச்சயமாக அந்தந்த மனிதர்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர், பைபிள் கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, ஆபிரகாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அவரை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. சண்டே கிளாஸ் அக்காலாம் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆபிரகாமை வந்து ஆண்டவர் வந்து எப்படி அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுத்தாரு, வாட் இஸ் த ப்ராமிஸ், என்ன கவர்னன்ட் அவர் கூட ஆண்டவர் செஞ்சாங்க, ஸோ அது நிறைவேறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஸோ அதுக்கு ஆதாரமாக வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ இங்கே வந்துட்டு ஆண்டவர் வந்து 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸோ இந்த ஆபிரகாமை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனும் பார்த்தோன்னா, ஆபிரகாம்ன்ற ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேர் ஆபிராம். அதே மாதிரி சாரான்ற பேர் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாராய். இவங்க 2 பேரும் எந்த ஊரில் தான் இருக்காங்கன்னா, கல்தேர் தேசத்தில் இருக்க ஊர் என்ற பட்டணத்தில் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன இருந்தது, பிள்ளை இல்லாமல் இருந்தது. பிள்ளை இல்லாத இருக்க ஆபிரகாம் ஆண்டவர் வந்து நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நீ புறப்பட்டு போனீன்னா உனக்கு என்ன கிடைக்கும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதுக்கு வந்து 2வது தான் ஒரு வாக்கு தத்துவம். ஆதியாகமம் 12:2 தான் அது வாக்கு தத்துவம். அதற்கு ஒரு கண்டிஷன் வந்து முன்னாடியே வைக்கிறார். ஆதியாகமம் 12:1 வந்து பார்த்தீங்கன்னா, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் காண்பிக்கும் இந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ எந்த ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனும் கூடவே ஆண்டவர் தருவார். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வார்த்தையை அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆபிரகாமும் பார்த்தீங்கன்னா
அதே அந்த 12:5 வந்து பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை சேர்ந்தார்கள். ஸோ இப்போ 1வது வசனத்தில் ஆண்டவர் புறப்படுன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமும் வந்து விசுவாசித்து அவர் என்னதான் பண்ணுறாரு, புறப்பட்டு போய் அந்த இடத்துக்கும் சேர்ந்தார். ஸோ அந்த சேர்ந்த உடனே வந்துட்டு திருப்பவும் ஆண்டவர் வந்து அதுலேயே 7th வசனத்தில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஸோ ஆண்டவர் வந்து திருப்பியும் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அவர் புறப்பட்டு வந்ததுனால அதே மாதிரி அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கும் போது வந்து என்ன ஆகும்னா அங்கே பஞ்சம் வந்துடும். அதனால அவங்க எகிப்துக்கு புறப்பட்டு போகிற மாதிரி ஆகும். ஸோ எகிப்தில் ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அது எல்லாமே கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஸோ எகிப்தை விட்டு அவங்க திருப்பி புறப்படுவாங்க. புறப்பட்டு போகும்போது லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகும். ஏன்னா அவங்களுடைய சம்பத்து பெருகி இருந்ததுனால அவங்களால ஒருமித்து கூடி இருக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் என்னாச்சு, அவங்க 2 பேருடைய ஷெப்பர்ட்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் வந்து சொல்வார், நம்ம சகோதரர், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம். ஸோ நீ வந்து ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் போங்க, நான் ஒரு டைரெக்ஷனில் போகிறேன். நீ இப்போ லெஃப்ட் சைட் போனீங்கன்னா நான் ரைட் சைட் போகிறேன் உதாரணமாக. இல்லாட்டி நீங்கள் ஈஸ்ட் சைட் போனீங்கன்னா நான் வெஸ்ட் சைட் போகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ லோத்து வந்து கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்கும்போது சோதோமுக்கு போகிற வழி அந்த ஜோர்தான் கிட்ட வந்து ரொம்ப செழுமையாக பசுமையாக இருக்கும். ஸோ அவர் அந்த இடத்த சூஸ் பண்ணி நான் அங்கே போகிறேன்றவர். ஆபிரகாம் திரும்பவும் என்ன தான் பண்ணுவார், கானான் தேசத்தில் தான் தரித்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் அவருக்கு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். 14-17 அக்கா படிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசியில் 17th வசனம் வந்து திருப்பி ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னார், இந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணுறேன்னா நீ வந்திருக்க தேசம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அதோடைய லென்த் எவ்வளவோ, அதோடைய விட்த் எவ்வளவோ, அது பிரெத் எவ்வளவோ, அது எந்த டைரக்ஷனாக இருக்கும் அங்கெல்லாம் நீ நடந்து திரி அப்படின்றார். ஸோ நீ வந்து அந்த விசுவாசத்தில் நீ நட, அந்த இடத்த நான் யாருக்கு தான் தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படிங்கிறார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு என்னதான் இல்லாமல் இருக்குது, இன்னுமே அவர் கையில் ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை வந்து அதானே நம்ம அடுத்த ஒரு சந்ததி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த சந்ததியே இல்லாமல் ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, அது விசுவாசத்தில் கீழ்ப்படுகிறார். அதே மாதிரி பாருங்களேன், அது வந்து எப்படி இருக்குமா, வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியில் உள்ள தூளை போலவும் இருக்குன்றார். பூமியில் உள்ள தூள்னா இப்போ சப்போஸ் மண் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்மளால் மெஷர் எண்ண முடியுமா, எண்ண முடியாது. ஒரு நாள் எண்ண முடியும்னா உன்னுடைய ஜென்ரேஷன், உன்னுடைய பிள்ளைகளும் எண்ண முடியும் அப்படிங்கிறார். ஸோ திருப்பியும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராமிஸை குறித்து இன்னும் ஒரு அதிகமான வெளிப்பாடை கொடுக்குறாரு. ஸோ அதை வந்துட்டு திருப்பியும் உறுதிப்படுத்துகிறாரு. அப்போது அந்த மாதிரி இருக்கையில் அவன் செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்குள்ளே கொஞ்சம் சோர்வு வந்துருச்சு. சோர்வு வரும்போது ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டு சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன் கூடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவார். அப்போது வந்து ஆபிரகாம் கேட்பார், அடியனுக்கு நீங்கள் என்ன தருவீங்க ஏசப்பா, கர்த்தாவே எனக்கு இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏக்கமாக கேட்பார். ஏன்னா அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து 15:1-6 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார்.
ஆபிரகாமுக்கு டவுட் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு விசாரணைக்காரனாக இருக்கான் இந்த எலியேசர், அவன் தான் என்னுடைய சுதந்திரவாளியா? அவனுக்கு பிறந்த எங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் தான் சுதந்திரவாளியா? என்னுடைய நீங்கள் சொன்ன அந்த ப்ராமிஸ் எல்லாம் அவங்க தான் சுதந்திரிச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறார், நோ அவங்க கிடையாது, நான் அவங்கள உங்களுக்கு சுதந்திரவாளியாக வைக்கிறேன். உன் கர்ப்ப பிறப்பேன், உன் மூலயமா பிறக்கிற உன்னுடைய பிள்ளைங்க தான் வந்துட்டு யார் அது சுதந்திரவாளியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்லுவார். அப்போ அவனுக்கு அந்த ப்ராமிஸை வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவார்னா, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. ஸோ வந்துட்டு 3 வயது கிடாரிய, 3 வயது வெள்ளாட்டு கடா, வெள்ளாடு, ஒரு வந்துட்டு புறா எல்லாத்தையும் நீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், ஆபிரகாமை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவார். அப்புறம் வந்து அந்த பட்சிகளை வந்து பிளக்காமல் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து டிவைட் பலியிடுறதுக்காக கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைப்பார். அப்போது வந்து என்ன ஆகும்னா, அவருக்கு அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அக்னி ஜுவாலையாக அந்த சாக்ரிஃபைஸ் மேலே கடந்து போவார். கடந்து போகும்போது ஆபிரகாமுக்கு அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துவார். அவங்க சந்ததி எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, அந்நிய தேசத்தில் வந்து அடிமைகளாக இருப்பாங்கன்றத கூட ஆண்டவர் வந்து இந்த சந்ததி பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கு சொல்லுவார். ஸோ சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவர் கடந்து போயிடுவார். ஸோ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஒரு கவனன்ட் உடன்படிக்கையாக அந்த ப்ராமிஸை வந்து உறுதிப்படுத்துகிறார். ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் மூலயமா ஸோ நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, சாரால் வந்து என்ன பண்ணுவாங்க, சாரா வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த எகிப்து தேசத்தாகிய அடிமை பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஸோ அவங்க மூலயமா நமக்கு பிள்ளை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆபிரகாமும் என்ன பண்ணுவார்னா, சாரா சொன்ன ஆலோசனைக்கு உட்பட்டு அவங்கள திருமணம் செஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி என்னாகும், அவங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாகும். அதனால வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க அந்த அடிமை பெண்ணுக்கும் சாராளுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்க மூலயமா என்ன ஆகும்னா, இஸ்மவேல் என்பவர் பிறப்பார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. ஸோ ஆண்டவர் வந்து என்ன ஆகணும், திருப்பி அவருக்கு ஆபிரகாமுக்கு 99ஆம் வயது இருக்கும் போது திருப்பமாக அவருக்கு வந்து வெளிப்பட்டு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு திருப்பி ஒரு கண்டிஷன் அவர் கொடுப்பார். நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு கவனமாக உண்மையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். 99ஆம் வயசில் வெளிப்பட்டு உத்தமனாக இரு சொன்னார் இல்லையா, அதோட கூடவே சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். இனி வந்து உன் பேர் என்ன, ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம். ஸோ இது வரைக்கும் அவர் வந்து ஆப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் ரெஃபர் ஆகிட்டு இருந்தார். பட் இனிமேல் யூ ஆர் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்ல. ஸோ நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே வந்து பூமியில் உள்ள சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து உன் மனைவியாகிய சாராய், இது வரைக்கும் சாராய்ன்னு அழைக்கப்பட்டாங்க, இனி அவங்க பேர் சாராய் கிடையாது, அவங்க சாரால் என்று அழைக்கப்படுவாங்க, அவங்க ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருக்கு அவங்க 2 பேருக்குமே ஆண்டவர் வந்து புது நாமத்தை தர்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவன் விசுவாசித்தான். அது வந்து ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினதுனால விருத்த சேதன்ற ஒரு உடன்படிக்கை, ஒரு அடையாளத்தை அவங்க எல்லாரும் பெற்றிருக்கணும். பிறக்கிற ஆண் மக்கள் எல்லாருமே அந்த விருத்த சேதனம் பண்ணப்படணும். இது ஆபிரகாம் விசுவாசத்தினால அவனுக்கு கிடைத்த முத்திரைக்கு ஒரு அடையாளமாக அந்த விருத்த சேதனத்தை வந்து ஆண்டவர் செய்ய சொல்வார். ஸோ பிறக்கிற சந்ததிக்குள்ளே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் வந்து அவங்க கூட பண்ணின உடன்படிக்கை. ஆனால் பார்த்திங்கன்னா ஆனாலும் இன்னுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சாரால் மூலயமா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படின்னு. ஸோ இன்ன வரைக்குமே அவருக்கு வந்து அந்த ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண பிள்ளை கிடைக்காம தான் இருந்தது. திருப்பியும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி எல்லாமே அவர் ரிமைண்ட் பண்ணுவார். ஸோ அந்த ரிமைண்ட் பண்ண பிறகு திருப்பியும் அதுக்கு அடுத்ததில் நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்தவங்க 3 புருஷர்களாக வருவாங்க. ஸோ இந்த பகலின் உஷ்ண காலத்தில் வந்து ஆபிரகாம் வந்து இருக்கும் போது இவங்க கர்த்தர்ன்னு சொல்லிட்டு அவர் அறிஞ்ச உடனே அவங்கள போய் கூப்பிட்டு, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, இங்கேயே எங்கள் கூட இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன்னு சொல்லி உடனே போய் மெல்லிய மாவை எடுத்து வெள்ளாட்டு கடவுலாம் எடுத்து அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் அவங்களும் வந்துட்டு ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் நிச்சயமாக சாரால் வந்துட்டு ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமே 2 பேருக்குமே வயது முதிர்ந்ததுனால 100 வயது எனக்கு பிள்ளை பிறக்குமோ
90 வயதான அவளுக்கு பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இல்லை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. இதே வந்துட்டு சாராலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க கதவுக்கு பின்னாடி இருந்து ஒற்று கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே சிரிப்பு வந்துடும். வயசான பாட்டு, எனக்கு போய் ஒரு குழந்தை பிறக்குமா, 90 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து எப்படி சான்ஸ் இருக்குது, எல்லாமே நான் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்னதான் இல்லை, சான்ஸே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. அப்போது அவங்க வந்து உடனே அது அவங்க கர்த்தர் தானே பேசினது, கர்த்தருக்கு உடனே தெரிஞ்சு, சாராய் நகைக்கிறது என்ன, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, நிச்சயமாக அந்த உற்பத்தி காலத்திட்டத்தில் பிள்ளையை தன்னிடத்துல வச்சிருப்பா, அதுக்கு வந்து ஈசாக்குன்னு பேரிட்டிருக்கணும் இடுவ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவார். ஆதியாகமம் 17, 19, 29 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஸோ பிள்ளையே பிறக்கலை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு பேரை கொடுத்துட்டாரு. ஸோ அதோடய நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து உடன்படிக்கை, ஸோ நான் கவர்னன்ட், அவனோடய என்னுடைய கவர்னன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நாட்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் சொன்ன மாதிரி சாரால கடாட்சிப்பார், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறப்பா. அதுதான் வந்து பார்த்தா ஈசாக்கு. வந்து ஆபிரகாமுக்கு வந்து 100 இயர்ஸ் சப்போஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ 100 or 101 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு ஈசாக்கு கிடச்சிது. இப்போது தான் என்ன கிடச்சிருக்கு, ஒரே ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ ஈசாக்கும் வளர்ந்து அவருக்கும் திருமணமாகி அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் தான், ஏசாவும் யாக்கோபும். அப்போ அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் வரைக்கும் தான் ஆபிரகாமால் பார்த்துருக்க முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் 175ன்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு மேலே அவரால் யாரை தான் பார்த்துருக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த திரளான ஜாதிகளை அவரால் பார்த்துருந்துருக்கவே முடியாது. வானத்து நட்சத்திரங்கள் போல் அந்த சந்ததியை அவங்களால பார்த்துருக்க முடியாது. கடற்கரை மணலை போல் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை ஆபிரகாமுடைய கண்கள் பார்க்கவே இல்லை. அவரால் பார்க்க முடிஞ்சது இஸ்மவேலுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கலாம், ஈசாக்கோடைய பிள்ளைகளை பார்த்தாரு. அப்புறம் கேத்துரால் ஒரு மனைவி அவருக்கு இருந்தது. அவங்கள உயிரோடு இருக்கும் போது அவங்க பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டார். அந்த பிள்ளைகளை அவர் பார்த்துருந்தாரா தெரியாது. ஸோ இப்போ எல்லாமே ஒரு கவுண்டபிள் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது இம்மெஷரபிளாக உன் சந்ததி இருக்கும், அது வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறமா யாக்கோபை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கும். அதில் ஒருத்தர் தான் யார், யோசேப்பு. அவங்க எகிப்துக்கு கடந்து போகிறதா இருக்கும். அப்போது அது ஆண்டவர் வந்து முன்குறித்ததுனால அந்த பஞ்ச காலத்தில் அந்த யாக்கோபுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக யோசேப்பை முன்னதாகவே ஆண்டவர் அனுப்புவார். அப்போ இந்த யாத்ராகமம் வந்துட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா மொத்தம் எகிப்துக்கு போன யாக்கோபுடைய சந்ததி 70 பேருன்னு இருக்கும். ஸோ 70 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு, எப்படி இது கவுண்டபிள் நம்பர்ஸ், 70 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு எகிப்துக்கு போகிறாங்க. ஆனால் இதுவே வந்து அவங்க புறப்படுற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா யாத்ராகமம் 12:37 இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாக இருந்தார்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பிள்ளைகளுடைய கவுண்ட் வரல, மனைவிகளுடைய கவுண்ட் வரல, வெறும் புருஷர்களுடைய கவுண்ட். அந்த புருஷர்கள் எத்தனை பேர் தான், 6 லட்சம் பேர். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் போடலாமே, நீங்கள் எல்லாருமே மேக்ஸில் ரொம்ப சூப்பராக மேக்ஸ் போடுவீங்க, நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்போ 6 லட்சம் புருஷர்கள்னால் 6 lakhs ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எல்லாருக்குமே அந்த காலத்தில் ஒரு ஒய்ஃப் இல்லை 2 ஒய்ஃப் அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லை 3 ஒய்ஃப் கூட இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒய்ஃபை வச்சுப்போமே, அந்த 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள். ஸோ ஈச் ஒன் ஆஸ் ஈச் ஒய்ஃப். ஸோ அப்போ வந்து பார்த்தா 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள். ஸோ அப்போ பார்த்தா மொத்தம் 12 lakhs ஆயிடுறாங்க. இப்போது அவங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுப்போமே. ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க 4 இருக்கும், 5 இருக்கும், 8 இருக்கும், 10 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து டிஃப்ரெண்ட் வேரிடாக இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு ஃபேமிலியில் 3 பிள்ளைங்க அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சோன்னா, இப்போ அந்த 6 லட்சம் ஃபேமிலிக்கு 3 childrenனா 18 lakhs சில்ட்ரன் வந்துடுது. ஸோ இப்போது ஹஸ்பண்டோடைய கவுண்ட் எவ்வளோ, 6 lakhs, ஒய்ஃபோடைய கவுண்ட் எவ்வளோ, 6 lakhs, சில்ட்ரனுடைய கவுண்ட் எவ்வளோ, 18 lakhs. டோட்டலாக இவங்க 30 lakhs அப்ராக்சிமேட்டாக. இது ஒரு ரஃப் கேல்குலேஷன். ஸோ இது வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண மெஷர்ஸ். நீங்கள் சொல்லலாம், அக்கா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க மக்களை வந்து நம்ம சென்சஸ் எடுத்தாலே போதுமே, அவங்களுடைய பாப்புலேஷன் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லுவீங்க.
மேபி அந்த டைமில் எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த டைமில் அந்த சென்சஸ் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்க இஸ்ரேல் தேசம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க யூதா கோத்திரம் மட்டும்தான். மற்றவங்க எல்லா 11 கோத்திரமே சிதறி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து அவர் சொன்ன மாதிரி இம்மெஷரபுளாக அந்த எகிப்துலேருந்து வெளியே வரும்போதே அந்த ஜாதிகளை பெருக பண்ணிட்டார். ஸோ அந்த ஜாதிகளை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஸோ பெருக பண்ணிட்டார். ஸோ அதோட இருந்துதான் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்தது இல்லைங்களா. ஸோ முதலாம் வருகையில் வந்துட்டு அவர் உயிர் தெழுந்து போன பிறப்பு சீஷர்கள் வந்து என்ன பண்ணாங்க, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஸோ புறஜாதிகளும் வந்து விசுவாசத்தினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த விசுவாச மார்க்கத்தார் யார் தான், ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லிட்டு பவுலே அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எண்ணிக்கை கடங்காமல் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ சைனாவை எடுத்துகிட்டு அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகள் புறஜாதி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் தானா, ஆபிரகாமுடைய சந்ததியா. இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியுமா, தேடி நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா, முடியவே முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன தான் பண்ணுறாரு, அவர் வாக்குத்தத்தம் சொன்னதை நிறைவேற்றிட்டே இருக்காரு. அவருடைய சந்ததி எண்ணிக்கை கடங்காத இருக்குது. வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்கமாக இருக்குது, கடற்கரை மணலை போல அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆதாரமாக வந்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 17வது வசனமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாக அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாகிய விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாகும் படிக்கு. அதே 17வது வசனம் நான் படிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகள் இருக்கிற போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பன் ஆனான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யார் தான், விசுவாசிக்க நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பன், அவருடைய சந்ததி தான் நம்ம எல்லாருமே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமேனா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் எக்கச்சக்க மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க. அத்தனை பேருமே ஆண்டவர் ஸோ அவர் சொன்ன மாதிரி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக ஆபிரகாமுடைய சந்ததியில் இந்நாள் வரைக்கும் சேர்க்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆண்டவர் வந்து தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுறார். அவனுடைய காலத்தில் அது நிறைவேறாட்டியும் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நாட்களில் அப்புறம் அந்த தலைமுறைகளை தாண்டி இந்த வருஷத்தில் ஆபிரகாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருந்து அவர் மரித்தார். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் இந்த நாளிலும் நிறைவேறி கொண்டே இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான், நம்மக்கிட்டேயும் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நமக்கு அது கூட கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம ஒபே பண்ணணும். நம்ம ஒபே பண்ணிட்டோன்னா நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஏசப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஆபிரகாமை சற்று தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா ஒன்றுமே இல்லை, அந்த நிலைமையில் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. அந்த பிள்ளை பிறறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பியும் அந்த வாக்குத்தத்தினால அவனை நிறைவேற்றி அவனை பலப்படுத்தி ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் கர்த்தாவே ஏசப்பா அந்த வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீங்கப்பா. அவனுடைய காலத்தில் அது நிறைவேறாட்டியும் ஆண்டவரே ஏசப்பா அந்த சந்ததியுடைய நாட்களில் நிறைவேறிச்சு தகப்பனே. அந்த தேசத்தையும் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறபடி விசுவாசத்தை மார்க்கத்தார் யாரெல்லாமோ அவன் எல்லாமே ஆபிரகாமுடைய சந்ததியாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. அவங்க எல்லாரும் என்ன கூடுமானால் என்னவே முடியாதுப்பா. அப்படிப்பட்ட அந்த பெருக்கமான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இந்த நாளிலும் நிறைவேறி கொண்டிருக்கு தகப்பனே. இசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆமென் தகப்பனே. எங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆபிரகாமை போல நாங்களும் கீழ்ப்படுகிறோம். நீங்கள் சொல்கிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே இசப்பா நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே இசப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுங்கப்பா. ஆமென் தகப்பனே. இசப்பா, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பித்து ஜெபிக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அக்காமாரெலாம் அன்னைமாரெலாம் எவ்வளவோ உங்களுக்கு வேலைகள் இருக்குது, ஆனாலும் உங்களுக்காகவே இந்த ப்ரோக்ராமை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அதனால்
மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராமை நீங்களும் பாருங்கள். பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்தது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனப்பாட வசனமாகவும் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமாகவும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை வசனத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர், இந்த மாதத்தில் நிறைவேற்றுகிறவர். எனவே ஜெபத்தோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெற்றோர்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீரோ அவைகளையெல்லாம் வாக்கினால் சொன்னதை கர்த்தர் தாமே உம்முடைய பலத்த கரத்தினால் நீர் நிறைவேற்றி அருளுவீராக என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கிருபை தாங்க. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.